ஆண்டு முழுவதும் நம்மோடு பயணித்து நமது பாரம்பரியமாகவே மாறிவிட்டது காலண்டர்கள். சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு தொழிலுக்கு அடுத்தபடியாக அச்சக தொழில் பிரதானமாக உள்ளது. சிவகாசி பகுதியில் உள்ள 800க்கும் மேற்பட்ட அச்சகங்களில் 50க்கும் மேற்பட்ட அச்சகங்கள் பிரத்யேகமாக காலண்டர் தயாரிப்பில் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் உற்பத்தியாகும் மொத்த காலண்டரில் 90% சிவகாசியில் உள்ள அச்சகங்களில்தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆண்டுக்கு ரூபாய் 350 கோடி அளவுக்கு காலண்டர் வர்த்தகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கன்று அச்சகங்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான காலண்டர் ஆல்பம் வெளியிடப்படும். அதன்படி இந்த ஆண்டும் கடந்த ஆடிப்பெருக்கன்று 2025ஆம் ஆண்டுக்கான காலண்டர் ஆல்பம் வெளியிடப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி உற்பத்தியை ஆடி 18 தொடங்கி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது ஜனவரி 15 வரைக்கும் செஞ்சுட்டு வருவோம். இந்த ஆண்டு புது வரவாக மரகத காலம்னு சொல்லிட்டு கிளாக்கோடு சேர்ந்த ஒரு பெரிய காலண்டராக வடிவமைச்சிருக்கோம். ஸ்லிப்பில் வந்து TN234ன்னு சொல்லிட்டு 234 தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, ஒவ்வொரு தொகுதியும் அந்த QR கோட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி, அந்த தொகுதிகளோட சிறப்பு என்னென்ன, சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒரு புது விதமாக இந்த வட்டம் செஞ்சுருக்கோம். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஆண்டு தொழிலாளர்கள் கூலி உயர்வு, மூலப்பொருளோட விலை உயர்வு, அந்த காரணங்கள்னால காலண்டரோட விலை இப்போ 8% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த ஆண்டு எப்பயும் போல் வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற ஆர்டரு, உள்ளூர்லேருந்து வர்ற ஆர்டரு எல்லாமே வழக்கம் போல் வந்துட்டுருக்கு. தினசரி காலண்டரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்தால் தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் வசதி, ஒரே காலண்டரில் கடிகாரம், தினசரி மாத காலண்டர், பிரத்யோக வடிவமைப்புடன் கூடிய காலண்டர், ஃபோட்டோ பிரேம் காலண்டர் என ரூபாய் 15 முதல் ரூபாய் 3000 வரை 300 வகைகளில் காலண்டர்கள் தயாராகி வருகின்றன. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் காலண்டர் உற்பத்தியும் விற்பனையும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. தமிழர்களின் அத்தியாவசிய தேவைகளில் காலண்டரும் இடம் பிடித்து அனைவர் இல்லங்களையும் அலங்கரிக்க தகவல் பெட்டகத்தை சுமந்து தயாராகி வருகிறது சிவகாசி காலண்டர் என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.